விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தனது வீட்டுக்கு திரும்பியதும் தன் வீட்டில் வளரும் நாய்களுடன் கொஞ்சம் விளையாடினார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 9 மாதங்கள் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன வாகனம் மூலம் கடந்த 19ஆம் தேதி பூமிக்கு திரும்பியிருந்தார். இந்நிலையில் நாசாவில் ஓய்வெடுத்ததுடன் உடல் பரிசோதனைகள் முடிந்து அவர் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹூஸ்டன் பகுதியில் உள்ள வீட்டிற்கு திரும்பினார். இந்நிலையில் தனது வீட்டில் வளரும் 2 நாய்களுடன் சுனிதா பாசமாக விளையாடி மகிழ்ந்தார். சிறந்த ஹோம் கமிங் இதுதான் என்றும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கும் உலக பணக்காரர்கள் பட்டியலில் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் முதலிடம் பிடித்துள்ளார். எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு 29.27 டிரில்லியன் ரூபாயாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கும் பட்டியலில் எலான் மஸ்க்கு அடுத்த இடத்தில் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் இடம் பிடித்துள்ளார். அமேசான் நிறுவனத்தின் ஜெஃப் பெசோஸ் 3ஆம் இடத்திலும், ஆரக்கிள் நிறுவனத்தின் லாரி எலிசன் 4ஆம் இடமும் பிடித்துள்ளார். ஃபேஷன் பொருட்களை தயாரிக்கும் LVMH நிறுவனத்தின் பெர்னார்ட் அர்னால்ட் குடும்பத்தினருக்கு இந்த பட்டியலில் 5ஆம் இடம் கிடைத்துள்ளது. பிரபல முதலீட்டாளர் வாரன் புஃபே இந்த பட்டியலில் 6ஆம் இடம் பிடித்துள்ளார். டாப் 10 பட்டியலில் பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கின்றனர். ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி இந்த பட்டியலில் 18ஆம் இடம் பிடித்துள்ளார். அமெரிக்காவில் அதிகபட்சமாக 902 கோடீஸ்வரர்களும், சீனாவில் 516 பேரும், இந்தியாவில் 205 பெரும் பணக்காரர்களும் உள்ளனர் என்று ஃபோர்ப்ஸ் பட்டியல் தெரிவிக்கிறது. மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா எழுதிய உயிலில் உள்ள விவரங்கள் வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டாடா குழுமத்தின் தலைவராக இருந்த ரத்தன் டாடா கடந்த ஆண்டு அக்டோபரில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவர் தனது வீட்டில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு எழுதியுள்ள உயிலின் தகவல் வெளியாகியுள்ளது. ரத்தன் டாடாவின் வீட்டில் நீண்ட காலம் சமையலராக இருந்த ராஜன் ஷாவின் பெயரில் 51 லட்சம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 1 கோடி ரூபாயை ரத்தன் டாடா எழுதி வைத்துள்ளார். உணவு பரிமாறிய சுப்பையா கோனாருக்கு 66 லட்சம் ரூபாயும், கார் ஓட்டுநருக்கு 19,50,000 ரூபாயும், தனது பிரியமான நாய்க்குட்டியான டிட்டோவின் பெயரில் 12 லட்சம் ரூபாய் பணமளிக்க உயிலில் குறிப்பிட்டுள்ளார். கார்களை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களில் சிலருக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் அளிக்கும்படி ரத்தன் டாடா குறிப்பிட்டுள்ளார். தாம் உடுத்திய உடைகளை கூட ஏழை மக்களுக்கு அளிக்க உயில் எழுதி வைத்துள்ள ரத்தன் டாடாவை நெகிழ்ச்சியுடன் பலரும் நினைவு கூர்ந்துள்ளனர். சேப்பாக்கத்தில் நடைபெறும் CSKவின் அடுத்த போட்டிக்கான டிக்கெட்டுகளும் மின்னல் வேகத்தில் விற்று தீர்ந்தன. வரும் 5ஆம் தேதி சென்னை டெல்லி அணிகள் மோதவிருக்கும் IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகள் 1.5 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. இதுவரை சென்னையில் நடந்த 2 போட்டிகளில் CSK அணி 1இல் வெற்றியும் மற்றொன்றில் தோல்வியும் கண்டது. வரும் 5ஆம் தேதி டெல்லி சென்னை அணிகள் மோதும் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. அந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை புதன்கிழமை இணையதளத்தில் தொடங்கியது. காலை 10:15 மணிக்கு தொடங்கிய விற்பனையில் டிக்கெட்டை வாங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்திருந்தனர். பகல் 11:45 மணி அளவில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. சென்னை அணி கடந்த 2 போட்டிகளில் தோல்வியடைந்த நிலையில் சேப்பாக்கத்தில் நடைபெறவிருக்கும் போட்டியில் வெற்றிப்பாதைக்கு திரும்பும் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் அதிக அளவில் டிக்கெட்டுகளை ஆர்வத்துடன் வாங்கியுள்ளனர்.